ஆ இந்த சிங்கனப்ப காட்டுக்குறா. நம்ம சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. அப்ப ஏன் புலி நம்ம தேசிய விலங்காச்சா? இது நல்ல கொஸ்டின் தம்பி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நீ ஒன்று புரிஞ்சுக்கிடணும். சிங்கம் தான் இந்தியாவோட தேசிய விலங்காவே இருந்தது தெரியுமா? ஆமா. 1950ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் என்ன இருந்தது, சிங்கம் தான் நம்மளோட நாட்டோட தேசிய விலங்கு. ஆமா. அதுக்கப்புறம் தான் எதை மாத்துறாங்க, டைகர் வந்து தேசிய விலங்கு மாத்துறாங்க. ஏன் மாத்துனாங்க? ஒரு 3 ரீசன்ஸ் தம்பி. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி நீ போனாங்க இருந்து 1900 வந்து பார்த்தோன்னா 40,000 டைகர்ஸ் நம்ம இந்தியாவில் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வேட்டையாடி பிரிட்டிஷ்காரங்க இது வேட்டையாடுறது ஒரு ஹாபிஸாகவே வச்சுருந்தாங்க. சட்டத்துலேயும் இடம் இருந்துச்சு. வெளிநாட்டில இருந்து டைகரை வேட்டையாடுறதுக்கு டூரிஸ்ட்லாம் உண்டு, வந்து வேட்டையாடி என்ன பண்ணுவோம். ஆமாம், ஒருத்தருக்கு டார்கெட்லாம் உண்டு. 1000 டைகர்ஸை நான் வேட்டையாடிக்கிட்டா பெரிய ஆள் அப்படின்லாம். ஆனால் அது என்ன ஆகிட்டப்போ 1970 பார்க்காங்க வெறும் 500 டைகர்ஸ் ஆகிட்டு. அப்போ தான் பிரதமர் யார் இருந்தா? இந்திரா காந்தி இருந்தாங்க. இப்போ மோடி பிரதமராக இருக்காங்க இல்லையா, அது வந்து இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது ஐயோ இந்த டைகரை பாதுகாக்கணுமா, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை பண்ணி இந்தியாவிலே முதன்முறையாக இந்திரா காந்தி விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. ஆமா, அதுல டைகரையும் பாதுகாக்கிறதுக்காக டைகர் ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. அப்ப இதுக்கு ஒரே தீர்வு நம்ம என்னது, நேஷனல் அனிமலா அதை மாத்திரலாம் அப்படின்ட்டு மாத்திருந்தாங்க. அப்ப அந்த டைகர் மேல ரெஸ்பெக்ட் இருக்குமா, இது வரும். ரெண்டாவது ரீசன் என்னன்னா, சிங்கம் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் மொத்தத்துல குஜராத்ல கிர் ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் இருக்கு. ஆமா, ஆனா டைகர் வந்து பார்த்தோன்னா மற்ற இடத்துல அவ்வளவா கிடையாது. ஆனா டைகர் பார்த்தோன்னா இந்தியாவில் 16 மாநிலங்கள்ல இருக்கு. அப்ப அதிகமா இதுதானே இருக்கு. அது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா, சிங்கத்தை கம்பேர் பண்ணும்போது டைகர் வந்து பார்த்தோன்னா பலசாலி, தைரியம், ஒரு துணிச்சல் மிக்கது, பொறுமை, தன்னை பாதுகாத்துக்கணும், அப்படி பதுங்கி தான் என்ன செய்யும், அட்டாக் பண்ணோம். ஸோ அதனால அது வந்து பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். டைகர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கம்பீரமா இருக்கும் பார்த்தியா. அதனால தான் பெங்கால் டைகர் என்ன பண்ணாங்க, 1923 இருந்து இந்தியாவின் தேசிய விலங்கா என்ன செஞ்சாங்க, அறிவிச்சாங்க. அதனால இப்போ புலிகளோட எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு வருது. ஓகேவா?